அன்பின் ஞானம். I think I should, or could say ஓம் that சாந்தி. Sally also எந்த is மொழிகளிலும் the embodiment அதிகமாக of எழுதப்பட்ட love விடயம் and அன்பை is தவிர loving to வேறு everyone எதுவுமில்லை. wherever they are. And I எந்த think மொழிகளிலும் that அன்பை விட so many of you அதிகமாக who watch பாடப்பட்ட this have விடயம், been to the Blue Mountains, you know Sally, அன்பை and I'm விட sure you know அதிகமாக exactly what பேசப்பட்ட I mean. விடயம் She's எதுவுமே இல்லை. loving and accepting to everybody. மனித And I வாழ்வில் think in அன்பே all மிக உயர்ந்த languages, I don't think அனுபவமாகும். there's been anything உங்களுடைய written மனதின் more about ஒவ்வொரு மூலையிலும் than அன்பு the subject ஊடுருவும் of பொழுது love. நீங்கள் In all லேசான, languages, I don't think there's been ஏற்றுக்கொள்ளும், anything sung தளர்வான, about as much as அத்துடன் the அமைதி subject of நிறைந்த love. உணர்வுகளுடன் And nor I காணப்படுவீர்கள். don't think there's been anything talked about as கடந்த much வருடம் as அனைத்து the மதங்களின் subject of மாநாடு love. ஒன்று மெல்பர்னில் நடைபெற்றது. 5000 தலைவர்கள் உலகின் பல பாகங்களிலுமிருந்து வருகை தந்திருந்தனர். அங்கு ஒரு யூத மதகுரு தகவல், ஞானம், அத்துடன் அறிவு பற்றி கூறினார். தன்னிடம் பல தகவல்கள் உள்ளன, ஞானம் அதைவிட குறைவாக உள்ளது. ஆனால் அறிவு எதுவுமே இல்லை என கூறினார். அவர் மிகவும் பணிவான நபர். அன்பு குறித்து பில்லியன் கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஞானம், தத்துவவியல் விவாதங்களிலும் அன்பு குறித்து பேசப்படுகின்றது. நாம் அன்பின் உருவாக இருக்கும் பொழுதோ, அன்பை நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தும் பொழுதோ, என்னுடைய முகம், கண்கள் அன்பை பிரதிபலிக்கும். நான் உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் பொழுது 90% அந்த அன்பின் பிரதிபலனை என்னால் பெறக்கூடியதாக இருக்கும். உங்களில் பலருக்கு தாதி ஜானகி பற்றி தெரிந்திருக்கும். அவர் தனது 104வது வயதில் உடலை நீக்கினார். அவரை 45 வருடங்களாக எனக்கு தெரியும். அவர் மிகவும் அசாதாரணமான அன்பின் வடிவாக இருந்தார். அவர் அதிகம் படித்தது இல்லை. பாடசாலைக்கு சில வருடங்களை சென்றிருந்தார். தனது நடைமுறை வாழ்க்கையூடாகவே அறிவு நிறைந்தவராக இருந்தார். அனைத்து ஞானங்களினதும் விளைவு முழுமையான அன்பு நிறைந்தவராக இருத்தலாகும். அன்பின் அத்தாட்சி பெரிய கருத்தரங்குகளை நடத்துவதோ அல்லது விரிவுரைகளை ஆற்றுவதோ அல்ல. ஆனால் சத்தியம் என்னுள் உள்ள பொழுதோ அது என்னுடைய கண்கள், முகம், மனோபாவம் மற்றும் செயற்பாடுகளின் மூலமாக வெளிப்படும். நான் மிகவும் அன்பானவராக இருப்பேன். முழு ஆன்மீக வாழ்வும் சுயத்தை அமைதியாக அவதானித்தல், அத்துடன் சுயத்தை உண்மையில் நான் யாராக இருக்கின்றேனோ அதுவாகவே மாற்றம் செய்தல் ஆகும். என்னுடைய சுய பரிசோதனையில் எனது இதயம் அன்பால் நிறைந்திருக்கும் பொழுது நான் லேசானவராக உணர்கின்றேன். அமைதி என்னுள் நிறைகின்றது மற்றும் என்னை நானே ஏற்றுக்கொள்கின்றேன். எனது சுயமரியாதையையும் உயர்வாக பேணுகின்றேன். பிறரை குறித்து என்னுடைய மனோபாவம் இரக்கம் நிறைந்ததாக, கருணை நிறைந்ததாக, அத்துடன் மரியாதை நிறைந்ததாக அமையும். என்னுடைய இதயத்தில் அன்பு காணப்படாவிட்டால் மனம் ஒருபொழுதும் ஓய்வாக இருக்காது. மனித ஆத்மாவுக்கு தேவையான அத்தியாவசியமான உண்மையான அன்பு கிடைக்காத பொழுது அரட்டப்பட்ட மனம் அதையும் இதையும் தேடிக்கொண்டே இருக்கும். அமைதியை அனுபவம் செய்ய முடியாதிருக்கும். எம்முடைய உலகில் காணப்படும் அதிகளவு குழப்பங்களுக்கு இதுவே காரணமாகும். என்னை பொறுத்தவரை
உலகில் உள்ள மிகப்பெரிய பிரச்சினை உறவுமுறைகளுக்கு இடையான சச்சரவாகும். ஒரு தரமான மனித வாழ்வை வாழ அன்பு அவசியமாகும். முதலாவது மனித உரிமை கூட முழுமையாக அன்பு செலுத்தப்படும் உணர்வு காணப்படுதலாகும். ஆனால் பல மனிதர்கள் அந்த அன்பை அனுபவம் செய்வது இல்லை. எது உங்களுக்கு அதிக அன்பை வழங்குகின்றது என மனிதர்களிடம் கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், குடும்பம் மற்றும் நண்பர்கள். அதேபோல உங்களுக்கு எது அதிக வலி மற்றும் துன்பத்தை வழங்குகின்றது என்பதற்கு பதிலும் அதுவாகவே இருக்கின்றது. மனித ஆத்மாவிற்கு உறவுமுறை என்பது அத்தியாவசியமானது ஆகும். உரிமையுடைமை மற்றும் தொடர்பு கொள்ளுதல் என்பன எமது டிஎன்ஏயின் ஒரு பகுதியாக உள்ளது. சுயத்தை குறித்தும் இறைவனை குறித்தும் உணர்ந்து பிறருடன் தொடர்புபடும் முறைமையை நாம் மீள மாற்றம் செய்தல் வேண்டும். தற்கால மனிதர்களுக்கு இத்தகைய விதத்தில் உறவை உருவாக்குதல் கடினமானதாக உள்ளது. இதனாலேயே குடும்பங்கள் தகர்கின்றன. உரிமையுடைமை, கவனிப்பு, அன்பு, மரியாதை என்பவற்றை இதயபூர்வமாக வழங்கி சமுதாயத்தை போஷாக்கும் அழகாக குடும்பங்களை திகழ்கின்றன. மனரீதியான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு 2 காரணங்கள் உள்ளன. இந்த வாழ்வில் உண்மையான அன்பு கிடைக்காமை மற்றும் பழைய பிறவிகளில் உண்மை அன்பு கிடைக்காமை. மனித ஆத்மாவுக்கு அன்பு கிடைக்கும் பொழுதோ சமநிலை நிலவுகின்றது. அன்பு கிடைக்காத பொழுதோ சிதைக்கப்பட்ட உணர்வு நிலவுகின்றது. இதனாலேயே உறவுகளுக்கிடையே உண்மையில்லாத விடயங்களை நாம் ஊகிக்க தொடங்குகின்றோம். சில சமயம் அன்பு தரமான விதத்தில் கிடைக்காமல் இருக்கலாம். இதனால் முழுமையாகவே நிரப்பப்பட்ட உணர்வு காணப்படாது இருக்கும். என்னுடைய இதயம் நிரம்பும் பொழுதோ திருப்தி உணரப்படுகின்றது. அன்பு மாத்திரமே அத்தகைய முழுமையான திருப்தியை வழங்க முடியும். தரமான அன்பு கிடைக்காவிட்டால் எத்தகைய அன்பு வழங்கப்படும்? முதலாவது வகை அன்பு நிபந்தனைகளுடன் கூடிய அன்பு. இது ஏதாவது ஒப்பந்தத்தின் அல்லது பிரதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிலவும். நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்றேன், ஆனால் நான் விரும்பும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எனது அன்பு உங்களுக்கு கிடைக்காது. இத்தகைய அன்பு பிறரை சூழ்ச்சி எண்ணத்துடன் கையாளுதல் மற்றும் கட்டுப்படுத்தலுடன் கூடியது ஆகும். அதுவே தற்காலத்தில் பரவலாக நிலவுகின்றது. இவை அனைத்தும் சுயநலமான அன்பு ஆகும். சில சமயம் மனிதர்கள் வெறுமையை உணர்கின்றனர். இதனால் பிறர் இதனை வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர். ஆனால் இத்தகைய எதிர்பார்ப்பை எவரும் நிறைவேற்ற முடியாது. பிறர் தம்மை ஏமாற்றுவதாக நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அன்பை அனுபவம் செய்ய வேண்டும் என்ற தனது தேவையாலேயே ஏமாற்றம் உணரப்படுகிறது. இது மேலோட்டமான அன்பு எனப்படும். நான் ஒரு முறை அன்பின் வரலாறு என்ற புத்தகத்தை படித்தேன். சிலரிடம் சுயநலமான அன்பு, மேலோட்டமான அன்பு மற்றும் தங்கியிருக்கும் அன்பு என்பன நிலவுகின்றது. தங்கியிருக்கும் அன்பு என்றால் என்னை நானே அன்பு செலுத்த முடியாமையால் பிறர் என் மீது அன்பு செலுத்துவதில் தங்கியிருத்தல் ஆகும்.
இங்கு அன்பு மற்றும் வெறுப்பு இரண்டினதும் கலவை காணப்படும். நீங்கள் ஆதரவு வழங்குவதனால் நான் அன்பு செலுத்துகின்றேன். இது நிபந்தனைகளின் அடிப்படையில் அன்பை வழங்குதலாகும். அன்பு மாசடைந்த நிலையில் வழங்கப்படுகிறது. And I think this is the love of all the sort of soap operas and the glossy magazines, you know, that you just throw அமெரிக்காவைச் சேர்ந்த எலிசபெத் குல்பர் ரோஸ் உலகெங்கும் கவலை சம்பந்தமான பயிற்சி பட்டறைகளை நடத்துகின்றார். எமது இதயத்தில் அதிகளவான துயரத்தை நாம் சேமித்து வைத்துள்ளோம் என அவர் கூறுகின்றார். சிறிய அளவு மன அழுத்தம் உருவாகினாலும் நாம் துயரத்தால் மூழ்கடிக்கப்படுகின்றோம். இதற்கான காரணம் பூர்ணமான அன்பு என்ற அனுபவம் எமது ஞாபக பிறப்பில் ஏற்கனவே உள்ளது. அது இறை அன்பின் அனுபவமாக கூட இருக்கலாம். மேலும் பல உறவுகளின் இழப்புகள் ஏற்படும் பொழுது அது உறவுமுறை சார்ந்த அன்பின் அனுபவமாக இருந்திருக்கலாம். தொழில் இழப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் தற்காலத்தில் உண்மை அன்பின் அனுபவத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளோம். அன்பின் ஞானம் என்னவென்றால் ஆன்மீக பாதை ஆகும். ஆன்மீக பாதையில் நாம் எமது அன்பான இயல்பை கட்டியெழுப்புகின்றோம். முதன்மையான உறவுமுறை சுயத்துடன் அன்பான உறவுமுறையை பேணுதலாகும். உணர்ச்சி ரீதியான ஞானம் கூறுகின்றது பிறருடன் அன்பான உறவுமுறையை பேணுங்கள். ஆனால் ஆன்மீக ஞானம் கூறுகின்றது சுயத்துடன் அன்பான உறவுமுறையை பேணுங்கள். சுயத்துடனான எனது உறவுமுறை ஆரோக்கியமற்றதாக அமையும் பொழுதோ அது அனைத்து உறவுமுறைகளையும் தூய்மையற்றதாக மாற்றுகின்றது. சுயத்துடன் நான் கொண்டிருக்கும் செயலிழந்த மனோநிலை முழு உலகத்துடனும் என்னுடைய உறவில் செயலிழந்த நிலைமையை உருவாக்குகின்றது. இதனாலேயே பிரம்மகுமாரிகள் அமைப்பில் சுயத்துடனான முதலாவது உறவு முறையை வலியுறுத்தி கூறுகின்றோம். இங்கு சுயத்தின் உண்மை அடையாளமான ஆத்மாவுடன் தொடர்பு பற்றியே கூறப்படுகின்றது. ஆத்மாவின் மீது 4 விதமான பார்வைகள் உள்ளன. இந்த உலகம் உங்களை ஒரு செகண்டிலேயே முத்திரை குத்துகின்றது. உங்களது உடலை பார்த்து அதன் அடிப்படையில் இதுவரை நீங்கள் சேகரித்து வந்த அடையாள சீட்டுகளின் அடிப்படையில் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றது. இரண்டாவது பார்வை பிற மனிதர்களுடையது ஆகும். மக்களிடம் சிறிதளவே சுய அன்பு காணப்படுகின்றது. இதனால் குறை காணும் பார்வையே பொதுவாக காணப்படுகின்றது. மூன்றாவது வகை பார்வை என்னை குறித்து நான் கொண்டுள்ள பார்வை. இதுவே எமது வாழ்வில் சக்தி வாய்ந்த செல்வாக்கை செலுத்துகின்றது. என்னை குறித்து நானே தாழ்வாக கருதும் பொழுதோ, எனக்கு நானே மரியாதை வழங்காத பொழுதோ, தாழ்வான வாழ்க்கை முறையை நான் வாழ நேரிடும். நான்காவது பார்வை இறைவன் என் மீது கொண்டுள்ள பார்வையாகும். அதுவே உண்மையான பார்வையாகும். என்னுடைய அகங்காரம் என் மீது வெறுப்பை உருவாக்குகின்றது. அன்பு மற்றும் அகங்காரத்துக்கு இடையே ஆழமான தொடர்பு உள்ளது. அகங்காரம் அதிகமாக உள்ள அளவிற்கு அன்பு குறைவாக காணப்படும். அகங்காரம் பிரிவினையை உருவாக்குகின்றது. அகங்காரம் கூறுகின்றது உனக்கு எந்த சொந்தமும் கிடையாது. மனிதர்கள் உன் மீது அன்பு செலுத்துவதில்லை. உண்மையில் அகங்காரம் உங்களை ஏமாற்றுகின்றது. ஆன்மீக பயணம் என்பது
but with ஆத்மா myself தன் மீது as அன்பு soul. செலுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுதலாகும். And sometimes I think there's 4 இந்த visions பயணத்தை on the soul. ஆரம்பிக்கும் பொழுது There's the vision of the world, உங்களுடைய and the world will ஆழமான judge you over நம்பிக்கைகள் your mindset. வெளிப்படுகின்றன. They will see your body and all its labels, and they will make a decision about நான் you. We've all done it, போதுமான right? அளவு தகுதியானவன் How long இல்லை does it take என்ற to judge உணர்வு another person? ஆழமாக எம்மில் 1 பதியப்பட்டுள்ளது. second, 0.1 of a second. இந்த It's so நம்பிக்கையை தகர்ப்பதற்கு அதிக முயற்சி The second மற்றும் vision is the சுய vision of புரிந்துணர்வு Christ. And I தேவையாகும். think because people have very little self-love, then the vision is often நான் quite அன்பு critical. It's செலுத்தப்படுவதற்கு quite- தகுதியற்றவன். It's not positive a lot பிறர் of the என் time. மீது அன்பு So செலுத்துவது we've இல்லை. grown up, most of us grown up with sort of used ஆனால் to quite உண்மையில் critical பிறர் என் vision மீது from அன்பு us. செலுத்தினாலும் எனது The பார்வை third vision is the மாறுபட்டதாக vision of myself உள்ளதனால் to myself. அந்த அன்பை And I என்னால் would say விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. This is the most powerful influence on our ஆகவே lives. எனது மனதில் பதிந்துள்ள இத்தகைய When I நம்பிக்கைகளை have உடைக்க this வேண்டும். critical vision of myself, ஆத்மாவின் உண்மையான look இயல்பு down at தூய்மையாகும். when I have அதன் உண்மையான இயல்பு முழுமையாகவே அன்பு செலுத்துதல் ஆகும். then this is really the quality of life. சுய குணப்படுத்தலில் முதல் படி And the fourth vision சுய is the vision of புரிந்துணர்வு God ஆகும். on the soul. என்னுடைய And ஒரு actually, நண்பர் I would கனடாவில் say that's டொரண்டோவில் the குளிர்காலங்களில் Because God sees புகை my வண்டியில் original பயணம் செய்த nature, ஒரு sees who சம்பவத்தை I really கூறினார். am. I've become புகை conditioned வண்டியில் and my பயணம் செய்த ego அனைவரது has முகங்களும் made me காய்ந்து dislike myself. கவலைகரமாக There's தென்பட்டது. a deep relationship between love and ego. The more ego, the ஒரு less இளம் தாய் lovable குழந்தையுடன் I am. அந்த புகை And வண்டியில் the ஏறினார். role of ego is that it makes அந்த you feel குழந்தையை safe. பார்த்ததும் Ego will அங்கிருந்த talk in your head. அனைத்து Ego will tell மனிதர்களது you, முகங்களும் you don't சந்தோஷத்தால் belong. People don't மலர்ந்தது. love you. People don't want you. You are convinced, நாம் but actually எப்பொழுதோ I'm being கள்ளம் deceived by கபடமற்ற my own உண்மை ego at that நிறைந்த time. தூய்மையான ஒன்றை And so பார்க்கின்றோமோ my personal அப்பொழுது experience is the எம்மில் உள்ள spiritual journey. ஆன்மீகம் தூண்டப்படுகின்றது. Is this incredible journey ஒரு of ஆத்மாவாக எனது உண்மை learning இயல்பு to love அன்பு myself என்பதனை as a soul. And when நாம் you step உணரும் on பொழுதே this journey, you realize you சுயத்துடன் ஒரு hold நேர்மையான உறவை எம்மால் these உருவாக்க deep முடியும். beliefs about yourself. எனது சுயமரியாதை மற்றும் சுயமதிப்பை It's been கட்டியெழுப்புவதை ingrained விட in me so deeply. இந்த I am வாழ்வில் not good முக்கியமான enough. விடயம் எதுவுமே I am இல்லை. inferior. And that is சுயத்துடனான so முதல் உறவு powerfully முறை lodged in my psyche. அப்பொழுதே You know, to ஆரோக்கியமானதாக break down இருக்கும். this belief இது takes a ஏனென்றால் lot of இந்த குணப்படுத்தல் effort and self என்னுடைய உறவுமுறைகள், realization. என்னுடைய உலகம் The belief மற்றும் that எனது I'm வாழ்வின் not lovable. ஒவ்வொரு பகுதியையும் Others don't குணப்படுத்துகின்றது. really love me. So even if others show me love, I can't feel it குணப்படுத்தலின் because முதலாவது பகுதி my இந்த mindset, சுயத்துடனான my perception is அன்பான that people உறவு won't முறையை love me and உருவாக்குதல் like ஆகும். me. And so often I have to crack இரண்டாவது open these அன்பு beliefs பற்றிய that have ஞானம் been என்னவென்றால் etched in my psyche, இறைவனுடனான to really அன்பான உறவு learn முறையை உருவாக்குதல். that the original nature of நான் the soul is மெல்பர்னில் pure. வாழ்ந்தேன். The original nature நான் is 12 வயதாக இருந்த பொழுது lovable. எனது குடும்பத்தினர் And என்னை when I learned to கத்தோலிக்க really love தேவாலயத்தில் myself, உறுதி பூசுதல் this is the வகுப்புகளுக்கு first அனுப்பினர். major step on the journey to சில self-healing. மாதங்களின் பின்னர் I remember அவர்கள் once one of என்னிடம் my friends was telling me நீங்கள் that he lived அந்த in Toronto, வகுப்புகளில் Canada. எதை And if you've கற்றுக்கொண்டீர்கள் actually என கேட்டனர். been there in winter, I don't know whether anyone of you out there, it's நான் pretty cold. தற்பொழுது ஒரு Minus நாஸ்திகர் for ஆக months மாறிவிட்டேன் and என snow and things like that. And he said he was on a நான் train பதில் கூறினேன். and in the middle of winter, and you know, in the middle of winter everyone's அவ்வாறு lined up and நான் all the கூறியமைக்கான faces are காரணம் long and drawn and a bit கத்தோலிக்க திருச்சபையினர் wintry looking இறைவனை up and say, தண்டிப்பவராகவும் அதிகாரம் செலுத்துபவராகவும் குற்றம் காண்பவராகவும் வர்ணித்தனர். இதன் காரணமாக நான் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள விரும்பவில்லை. பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருந்த காலங்களில் 2 வருடங்கள் உலகம் பூராகவும் சுற்றி வேறுபட்ட மதசார் மக்களுடன் வாழ்ந்து இறுதியாக ஒரு அஞ்ஞானவாதியாக மாறினேன். அனைவரும் இறைவனை பற்றி பேசுகின்றனர், ஆனால் இறைவனை எவ்வாறு அனுபவம் செய்வது, அத்துடன் அவரது அன்பை எவ்வாறு உணர்வது என்பதே எனது தேடலாக இருந்தது. கடவுள் பற்றிய கருத்துக்கள் புத்தி ரீதியானதாக அல்லது கொள்கையளவில் மாத்திரமே காணப்பட்டது.
நான் There is லண்டனில் no வாசித்த more பொழுது important பல்வேறுபட்ட thing in மத life, அமைப்புகளை I would சந்தித்தேன். say, than அனைவருமே to நல்லவர்களே. rebuild my ஆனால் self-respect and இறைவனுடன் my எவ்வாறு self-value. தொடர்பை And ஏற்படுத்துவது perhaps another way என்பதே of describing எனது this தேடலாக whole இருந்தது. spiritual journey is step by step healing this first relationship in life. நான் Because when it's healed, பிரம்மகுமாரிகள் it அமைப்பிற்கு will சென்ற affect my பொழுது physical, my relationships, அவர்கள் and every நான் single ஆத்மா part ஒளிச்சக்தி of my என life. கூறினார்கள். So the first ஆத்மாவிற்கு wisdom பௌதிக of life பரிமாணம் says இல்லை that என I have கூறினர். a loving relationship அது with God. நெற்றியினுள் அமைந்துள்ளது. The second wisdom says to have அதே a loving போன்று relationship இறைவனும் with God. ஒரு ஆத்மா என்றனர். And I actually grew up in கடவுள் heaven, ஒளி ரூபமானவர், and மிகவும் சூட்சுமமானவர், my family wasn't a very பௌதிகமற்றவர் என்ற religious கோட்பாடு family, அனைத்து but when I was மதங்களுக்கும் 12, பொதுவான they sent ஒன்றாகும். me off to confirmation classes in the church. தியானம் And என்பது சிந்திப்பதோ அல்லது after a நம்பிக்கை few வைப்பதோ months, அல்ல, I ஆனால் was having இறைவனுடன் dinner with நாம் my தொடர்பை mum and dad and my ஏற்படுத்துதலாகும். brothers and sisters. நீங்கள் And ஒவ்வொரு முறையும் they asked ஒருவரை me, நினைவு "What have செய்யும் you பொழுது learnt?" அவர்கள் So as a உங்கள் very எண்ணங்களை wise, உணர்கின்றனர். knowledgeful 12-year-old, I said, எண்ணங்கள் "I think I'm an சக்தியாகும். atheist." நாம் Which ஆத்ம wasn't what அபிமான they ஸ்திதியில் இருக்கும் expected. பொழுது And they said, "Why?" And I said, "Well, நிரந்தரமான seems to me that இறைவனாகிய God's just பரமாத்மாவுடன் punishing தொடர்பை authoritarian, உருவாக்குகின்றோம். judgmental sort of person, you know? That இறைவனே was the impression I எல்லையற்ற got. தெய்வீகமான Right or wrong, தூய that was the அன்பின் impression I had. ஆதாரமாவார். So for that period of my life, I சுயத்துள் sort of இந்த thought, ஆன்மீக அன்பு I don't ஊற்றெடுப்பதை really want to know God. நாம் உணர்தலே தியானமாகும். When I went to university, இதைவிட I மனித was ஆத்மாவால் I was உணரக்கூடிய still searching அதே for God, உயர் and அனுபவம் I decided to வேறு take எதுவும் time out இல்லை. of university. And for nearly 2 years, I wandered the world, which I often உலகில் see as my 80% vocation. மக்கள் And I இறைவன் lived மீது in so many நம்பிக்கை religious வைத்துள்ளனர். communities with Buddhists and ஆனால் Sikhs இறை and அன்பை Taoists and நெருக்கத்தை Muslims அனுபவம் செய்துள்ளார்களா and yogis and Hindus என்ற and கேள்வி all sorts of groups. உள்ளது. And I became an பலருக்கு agnostic. அந்த தூய அன்பின் அனுபவம் I said, I கிடையாது. don't really know who God is, but பலரது I'd be அன்பின் interested. ஆதாரம் But my real குடும்பம் interest மற்றும் was, உறவினர்கள். how do you experience ஆனால் God? உறவுமுறைகளில் நெருக்கடி How do you ஏற்படும் பொழுது experience God's love? Everyone talks about மக்களில் God, but it all sounds very முழு intellectual வாழ்வுமே and theoretical. தளம்பல் அடைகின்றது. I was young. And then இதனாலேயே I settled அன்பு in பற்றிய London. And ஞானத்தில் while I was in London, I was ஆத்மாவாகிய visiting all என்னுடன் the different அன்பான religious உறவுமுறை, groups there, அத்துடன் which I பரமாத்மாவுடன் loved because அன்பான all have a உறவுமுறை lot to give. But still this ஆகிய quest இரண்டு படிகளும் to probably somehow, if there is God, how do I connect and experience? எம்முடைய வாழ்வில் And அன்பை மீள கொண்டு வருவதற்கு when I went to உதவுகின்றது. the Brahma Kumaris, they just taught me that I'm a soul, this point. மனித வாழ்வில் This நினைவு incredibly என்பது subtle மிகவும் point, so இயற்கையான subtle it ஒன்று. has no physical size. ஒவ்வொரு முறையும் It sort of நாம் இறைவனை sits ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யும் பொழுது I am the soul, God is the soul. நாம் அவருடன் தொடர்பு படுகின்றோம். Equally subtle point. So தொடர்பில் subtle. வரும் பொழுது And நாம் this image is இறைவனது common to all செல்வாக்கினுள் religions, வருகின்றோம். the image of light and இறை non-physical அன்பின் image of உணர்வை light. It's probably the அனுபவம் most செய்யும் common பொழுது symbol for God நாம் in திருப்தி all அடைகின்றோம். religions. And that நமக்கு meditation தேவையானது is linked. அப்பொழுதே It's not just கிடைக்கின்றது. sitting, believing or ஓம் praying. சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.